அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகமெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். சனி பயிற்சி பலன்களில் நாம் இன்று பார்க்க போவது மிதுன ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். அஷ்டம சனியிலே இருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டீங்க. அப்புறம் பாக்கிய சனி வந்துச்சு. அதுலேயும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் இல்லை, ஓரளவான நன்மைகளே கிடைச்சது. இப்போ உங்களுக்கு மூன்றாவது கட்டமாக கர்மசனி, அஷ்டம சனி விலகிய பிறகு இப்போது கர்மசனியாக 10ஆம் வீட்டிற்கு, தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார் சனி பகவான். சரி, இந்த காலகட்டத்தில் ஆஹா ஓஹோன்னு வாழ்க்கை இருக்குமா, இல்லை எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம ஆய்வு செய்வோம். இந்த 29/3/2025 தேதியன்று நடைபெறப் போகின்ற சனி பயிற்சியில் மேசராசி அன்பர்களுக்கான வளர்ச்சி என்பது ஒரு மிதமான வளர்ச்சியாகவே இருக்கும். பழகுவதில் மிகவும் இனிமையானவர்கள், நட்புக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள், பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பவர்கள், அது மட்டுமல்ல ரொம்ப எளிமையானவர்கள், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். ஈஸியா பெண்களால் கவரப்படுபவர்கள், பெண்கள் வசப்பட்டு விடுபவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஒரு வசீகர தன்மை இவர்களிடம் இருக்கும். ஒரு நிதானமான பேச்சும் பொறுமையும் மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ரைட், இப்படிப்பட்ட ஒரு அருமையான நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எவ்வாறான பலன்களை தரப்போகின்றார்? கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக, பாடத்தை புகட்டுபவராக, தண்டிப்பவராக இருப்பவரான சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்திற்கு, தொழில் ஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது என்னென்ன மாற்றங்களை தருவார் என்பதை பார்ப்போம். கொஞ்சம் மன திருப்திக்கு நல்ல விஷயங்களையே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்ப்போம். சரி, ஏன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும் பொழுது சொந்த தொழில் செய்பவர்கள், உத்தியோகஸ்தர்கள், சாதாரண கூலி வேலை பார்க்கின்ற பாமர மக்கள் முதல் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரக்கூடிய காலகட்டம். நிறைய வாய்ப்புகள் வரும், உயர்வுகளும் வரும். அதே மாதிரி அரசு பணியாளர்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், இவை எல்லாமே வரும். உடல் மன அளவில் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழில் இருந்துச்சுன்னா, வருமானம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. ஆஹா பரவாயில்லப்பா, இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அந்த நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக வீட்டில் சுப செலவுகள் அதிகரிக்கும். அப்போ வருமானம் வரும் இல்லையா, செலவுகள் வருதுன்னா வருமானம் வரும். அப்போ சுப செலவுகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாங்குவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே தீரும். வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போவீங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க பழைய வீடுகளாக இருந்தால் அதை திருத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முயற்சிகள், இந்த நட்பலன்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மா, இது பேரே கர்மசனி, கர்மத்திற்கு ஏற்ப பலன்களை கொடுக்க போகின்றார். உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்க போகின்றார் இந்த சனீஸ்வர பகவான். சரியா? அதிகம் நன்மையும் செய்வார், அதிக தீமையும் செய்பவர் யார் அப்படின்னா சனி பகவான். அதற்கு நாம் நடத்துகின்ற முறையில் தான் எல்லாமே இருக்கு.
ஆகவே எல்லாவற்றிற்கும் வந்து பொறுப்புணர்வு அவசியம். பொறுப்புணர்வு இல்லாமல் நீங்கள் வந்து எதேச்சா நடந்துக்கிட்டீங்கன்னா வெற்றிகள் வந்து குறையும், தோல்விகள் வரும். அதே நேரத்தில் வந்து உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாள்பட்ட நோய்கள் உள்ளவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் வரும். அப்போ இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரச்சனை கொஞ்சம் வரும். நீங்கள் தான் வந்து உஷாராக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை உணர்வில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பயணங்களில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் உங்களுக்கு வந்து வரும். பயணங்கள் வரும் பொழுது கொஞ்சம் சிரமங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, உங்களுடைய பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கின்ற காலம். பொறுப்புணர்ச்சின்னா உங்களுக்கு தெரியும், தொழிலில், குடும்பத்தில், அன்றாட நடவடிக்கைகளில், நண்பர்களோட பழகிறதுல, சமூக உறுப்பினர்களோட பழகிறதுல, எல்லாவற்றிலும் ஒரு பொறுப்புணர்வு அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டங்களாக இது இருக்கும். அப்போ பொறுப்புணர்வுனா ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு செல்ஃப் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு அவசியம் தேவை. உங்கள் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னா செல்ஃப் இனிஷியேட்டிவ். உங்களை நீங்களே ஒரு தூண்டுதல் பண்ணி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான முயற்சிகளை திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அப்படி திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளில் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் செய்கின்ற தொழில்கள் வந்து சிறப்பாக வந்து வருவதாக இருந்தாலும் சவால்கள் வரும், போட்டிகள் வரும், பூசல்கள் வரும். இதில் இருந்து கவனமாக இருக்கணும். பொறுப்புணர்வோட, பொறுமையோட, நிதானத்தோட, எளிமையோட, நான் சொன்ன அந்த பண்புகளோட எப்பயுமே இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். கடினமான உழைப்பு தேவை. இந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா கடின உழைப்பு தேவை. அதே நேரத்தில் நீதியும் நேர்மையும் தொழிலில் தேவை. குறுக்கு வழிகளில் போனீங்க அடி வாங்குவீங்க, நிறைய அடி விடும். அதே மாதிரி இந்த MLM மார்க்கெட்டிங்கு, இந்த வர்த்தக சந்தைகள், இதெல்லாம் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஒரு சீரான ஒரு தொழில், சொந்த தொழில், கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு தொழில்களை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ஜெயிப்பீங்க. மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்து நம்ம குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிப்போம், நம்ம ஒரே வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகும் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிக்கல்களை வந்து கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதை மறந்துடக்கூடாது. தேர்ந்தெடுக்கின்ற தொழில்கள் வந்து சரியான தொழிலாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய திறமையையும் அறிவையும் பயன்படுத்துகின்ற காலம். எதேச்சியா ஒரு கடமைக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. உங்கள் திறமையையும் அறிவையும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாக உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க. உங்களுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். தொழில் செய்கிற இடத்துல அது தனியாரோ அரசு துறையில் இருந்தாலோ முன்னேற்றமும் அந்த அங்கீகாரமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். திருமணத்தடை விலகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தடை விலகும். தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும், ஆனால் தாயினுடைய எதிர்ப்பை சம்பாதிப்பீர்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயிடம் பேசும்போது யோசிச்சு பேசணும், வார்த்தைகளை விடக்கூடாது. தந்தையோட சப்போர்ட் இருக்கும், ஆனால் தாய் வந்து நெகட்டிவாக மாறுவாங்க இந்த காலகட்டத்தில். அப்போ கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவுகள் வந்து வலுப்பெறும், ஆனால் இடையில சண்டை சச்சரவுகள் வரும். உங்களுடைய வார்த்தைகளால், உங்களுடைய செயல், ரெண்டு பேருமே பொறுமையாக இருக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் வந்து நம்ம மிதித்து மட்டம் தட்டி அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ரெண்டு பேரில் ஒருத்தர் நினச்சாலும் அங்கு சிக்கல் தான், பிரச்சனைகள் தான் வரும். ரெண்டு பேரும் ஈகோ பார்க்காம சமநிலையோடு இருந்துட்டிங்கன்னா, விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு இருந்துட்டிங்கன்னா உங்கள் காலகட்டத்தில் வந்து இந்த சனி பேச்சு உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காது. இல்லை நான் தான் பெருசு, நான் சொல்கிறதான் சட்டம்னு நடந்தீங்கன்னா நிச்சயமாக அதனுடைய விளைவுகள் வந்து மோசமாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த மிதுன ராசி அன்பர்கள் வந்து பெண்களால் ஈர்க்கப்படுவார்கள். ஆண்கள் வந்து பெண்களால் ஈர்க்கப்படுவார்கள், பெண்கள் வந்து ஆண்களால் ஈர்க்கப்படுகக்கூடிய அந்த ராசியினர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவர்களோட பழகும் போது. எப்போதுமே அது இந்த ராசி காலத்தில் கிடையாது, எப்போதுமே. அதனால் குடும்பத்தில் வந்து பல சிக்கல்களும் சண்டை சச்சரவுகள், ஏன் நிரந்தர பிரிவுகள் கூட வரும். ஆகவே எதிர்ப்பாளினரோடு உஷாராக இருக்கணும். கொஞ்சம் தள்ளி பழகுங்க. என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? நிதிநிலை வந்து உங்களுக்கு வருமானம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். தொழில் ஸ்தானம்னு வந்ததுனால தொழில் ஸ்தானம் அப்படி ஆஹா ஓஹோன்னு முழுசாக சொல்லிட முடியாது.
அது உங்கள் கிரக சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்தினுடைய அடிப்படைகளில் மாறும். அதே நேரத்தில் வந்து முழுக்க முழுக்க கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாமே மாறும். உங்கள் கர்மாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். கடன் வாங்கிறத வந்து விஷயம் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த கடன் விஷயமே வேண்டாம். முதலீடுகளை வந்து ஆராய்ந்து அனுபவசாலிகளினுடைய அறிவுகளை பெற்று செயல்படுங்க. இஷ்டப்பட்டு போயிட்டு அப்படி ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, காயின் மார்க்கெட்டில் போடுறது. இப்போ நிறைய கிரிப்டோ மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்ற பிறகு உலகம் முழுவதும் அந்த கிரிப்டோ கரன்சிங்கிற செயல்பாடு வந்து அதிகமாக போயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஏகப்பட்ட ஃப்ராடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அது நெட்வொர்க் சிஸ்டத்தில் வந்து நிறைய ஃப்ராடுகள் வந்துருக்கு. சில கம்பெனி ஜெனூனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யார் ஜெனூனு கம்பெனின்றதை வந்து நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இப்போ டைரக்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த ஏற்ற இறக்கத்தோடு உங்களுக்கு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த காயின்ஸினுடைய ரேட்டு ஏறுச்சுன்னா, இப்போ பிட்காயின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை 1 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு காயின். அன்னைக்கு ஒரு காயின் 8 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய் அந்த காயின். அப்போ அந்த காயினில் வந்து டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் அந்த வெற்றிகள் வந்து இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிபதிகளாக இருக்கிறாங்க. அதுலேயே வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்ற முறையில் போட்டவங்க சில கம்பெனிஸ், எல்லாரும் சொல்ல முடியாது, சில கம்பெனிஸ் வந்து ஏமாற்றி விட்டு, கம்பெனின்னு சொல்ல முடியாதுங்க, கம்பெனின்னு சொல்கிறதும் தப்பு தான். அந்த தனிநபர்கள், அதில் ஈடுபடுற தனிநபர்கள் ஏமாற்றிய காரணத்தினால இப்போ வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயோ அன்னைக்கு போட்டோம், அவங்க ஒழுங்காக கட்டலை வைக்கலை, நீங்கள் தான் இன்றைக்கி கோடிக்கணக்கில் நான் சம்பாதிச்சிருப்பேன், அன்றைக்கி வந்து 1000 காயின்ஸ் போட்டேன், இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சிலர் வந்து அடுத்த ஒரு கிரிப்டோவில் போய் முதலீடு பண்ணி அதெல்லாம் ஈடுகட்டி கொண்டு போகிறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப உஷாராக தெளிவாக இருக்கணும். இருந்தால் ஜெயிப்பீங்க, விட்டதையும் பிடிக்க முடியும். ஆனால் கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற நிறுவனங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். நிறுவனங்களை விட நபர்கள் சரியானவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாங்கிறத பார்த்து, அதே இன்னைக்கு எல்லாமே வந்து மொபைலில் இருக்குது. மொத்த விஷயங்களும் மொபைலில் நீங்கள் வந்து அந்த கிரிப்டோ கரன்சினுடைய நிலைப்பாடுகளை வந்து நீங்கள் அறிந்து உள்ளே போய் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா தெரியும். இப்போ கிரிப்டோ கரன்சி பிட்காயினு போட்டிங்கன்னா தெரியும். அப்புறம் என்னென்னவோ காயின்ஸ் வந்து வருது பார்த்தீங்கன்னா, என்னமோ ஷியா காயின்ஸு, பில்டெக்ஸ் காயின்ஸு, இந்த மாதிரி பல காயின்ஸ் வந்து வருது. இன்றைக்கி பெல்டெக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னேற்றத்தினுடைய பாதையில் போயிட்டுருக்கு. ஒரு சாதாரணமாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் போயிட்டுருக்கு. அப்போ அதை எவ்வாறு இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத வந்து தெளிவாக பண்ணுங்க. ஏன்னா இந்த மிதுனராசி நேயர்கள் அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு, தொழிலில் போயிட்டு, ராங்கான தொழிலில் போயிட்டு பல லட்சங்கள் கோடிகளை அழித்து கொண்டுள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் அனுபவ ரீதியாக பல நூற்றுக்கணக்கான மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஜாதகங்கள் பார்க்கின்ற அந்த தொழில் செய்கின்ற பொழுது எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். அதில் வந்து இழந்தவர்கள் தான் அதிகம். அதனால தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ராசினருக்கு சொல்கிறேன். இந்த ராசி மட்டும் கிடையாது, எல்லா ராசினரும் கொஞ்சம் கவனமாகவே இந்த விஷயத்தில் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து மாணவர்களுக்கு சிறந்த காலம் இருந்தாலும் கடும் முயற்சியும் உங்களுடைய அறிவை திறமையை முறைப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கொள்வது வந்து சிறந்தது. அப்படி செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கும். அடுத்த விஷயங்க, இந்த ஆரோக்கியத்தில் வந்து கண்டிப்பாக பின்னடை வரக்கூடிய காலம்தான். உஷாராக இருங்க. உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் வந்து பிரச்சனைக்குரியதாகத்தான் வரும். யோகா, தியானம் பண்ணுங்க. உணவு பழக்க வழக்கங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுங்க. நான்வெஜ் ஐட்டங்களை குறைச்சிட்டு காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுங்க. அது உடலுக்கு நல்லது. அப்படி நான்வெஜ் சாப்பிடணும் தவிர்க்க முடியாதுன்னா மீன் வகைகள், கடல் மீன் வகைகள் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உடலுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அதை விடுத்து இந்த பிராய்லர் சம்பந்தமான விஷயங்களிலிருந்து அறவே ஒதுங்கிருங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ப்ரீமெச்சூர்டு, இந்த கேர்ள்ஸ் எல்லாம் சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் தான். ஆகவே அதிலிருந்து நீங்கள் வந்து விடுவிச்சு வெளியில் வரணும்னா இந்த நான்வெஜ் ஐட்டஸை வந்து குறைச்சிக்கிங்க. அது குழந்தைகளோ பெரியவங்களோ குறைச்சி கொண்டு காய்கறி விஷயங்களை வந்து அதிகமாக சேர்த்து கொண்டால் நிச்சயமாக பல முன்னேற்றங்கள் வரும். இந்த வயது முதிர்ந்தவர்கள் நீண்ட நோயில் வந்து இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் படுக்க வச்சிடும் இந்த காலகட்டத்தில். அதனால் உஷாராக ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக எழுதுங்க. அதே மாதிரி சர்க்கரை வியாதிகள் இருப்பவர்கள் வந்து அதிக பிபி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்து மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்க.
ஆங்கில மருந்துகளே இல்லாமல் நீங்கள் இயற்கை சம்பந்தமான மூலிகை வைத்தியங்களையும் செய்து அதன் மூலமாக நிரந்தரமாக அதிலிருந்து தீர்வு பெறக்கூடிய வகையில் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் நல்லாக இருக்கும். ஆகவே அன்புக்கும் பாசத்திற்கும் வித்தெடக்கூடிய அன்பான மேசராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்வானது மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், இந்த சவால்களை எல்லாம் கடந்து நீங்க அடுத்த நிலைமைக்கு போக வேண்டும் என்றால், உண்மை, நம்பிக்கை, பணிவு, தெளிவு, பொறுமை உங்கள்கிட்ட இருக்குது. இந்த பண்புகளை எல்லாத்தையும் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா நீங்க முன்னேற்றம் அடையலாம். இது எல்லாவற்றையும் விட ஒன்று அவசியமா தேவை ஒரு பண்பு, கவனமின்மை. அப்படி போனீங்கன்னா கஷ்டம்தாங்க. கவனத்தோட இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். ஒரு விஷயத்திலையும் விழிப்புணர்வோட இருந்து திட்டமிட்டு செயல்படணும். பிளான் பண்ணி செயல்படணும். பிளான் பண்ணி நீங்க செயல்பட்டீங்கன்னா அந்த பிளான் சக்சஸ் ஆகும். பிளான் சக்சஸ் ஆகணும்னா அந்த பிளானினுடைய தொலைநோக்கில் நீங்க பயணம் செய்யணும். அதை இலக்கை நோக்கிய பயணம்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு தொழில்னா அந்த தொழிலில் கவனத்தை செலுத்தி அதை மேன்மையில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வாங்க. அதை விட்டு நீங்கள் இங்கேயும் அங்கேயும் நீங்கள் அலைஞ்சிங்கன்னா ஒரே நேரத்தில் 3 வேலை 4 வேலை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வழங்காமல் போயிடும். செய்கின்ற தொழிலில் கவனத்தையும் சிரத்தையும் விட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுடைய வாழ்வில் வளமும் ஒளியும் உன்னத உயர்வும் கிடைத்து மன நிம்மதியுடன் சீரும் சிறப்புமாக குடும்பத்தோடு நீங்கள் சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமை உணர்வோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.